இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட விண்டோஸ் சிஸ்டத்தில் ஃபீனிக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபீனிக்ஸ் ஓஎஸ்ன்றது பார்த்தோம்னா ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டு ஒரு ஓஎஸ். இது பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டில் நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதோட அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸில் ப்ளே பண்ணலாம். அது இல்லாமல் டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா பாண்டா NES அப்படின்ற ஒரு எமுலேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் நம்ம சின்ன வயசில் விளையாண்ட வீடியோ கேமில் இருக்க எல்லா கேமுமே இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா தான் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ விண்டோஸ் 10ல் பார்த்தோம்னா நம்ம Vmware இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். Vmware 16 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா கிரியேட் ஏ நியூ விர்ச்சுவல் மிஷின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன டைப் ஓஎஸ் அப்படின்றத நமக்கு கேட்கும். இதில் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ BSD வெர்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் இதில் நேம் நம்மள்கிட்ட டைப் பண்ண சொல்லுது. இதில் பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ராய்டுன்றதை டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகணுன்றதையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் எத்தனை கோர் ப்ராசஸர் வேணும், எவ்வளோ ரேம் வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நமக்கு ஏற்றாப்புறம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மள்கிட்ட பார்த்தோம்னா 16 GB ரேம் இருக்குது. அதனால் நம்ம 4 GB செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிரியேட் ஏ நியூ விர்ச்சுவல் டிஸ்க்குன்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை GB நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் வேணுமோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு முடிச்சதையும் பார்த்தோம்னா எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிட்டு ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஃபினிஷ் கொடுத்தது என்ன ஆயிரும்னா நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்ம ஆக்சிலேட்டர் 3D கிராஃபிக்ஸை எனேபிள் பண்ணணும். அது இல்லாமல் டிஃபால்ட்டாக நம்ம 1 GBயோ இல்லை 2 GBயோ நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இது உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம பூட் பண்ணுறதுக்கு அந்த CD DVD அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ISO ஃபைல் எங்கே இருக்கோ, அதாவது நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம் இந்த ISO ஃபைல். ஸோ ISO ஃபைலுக்கான லிங்க் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸில் பார்த்தோம்னா Vmwareல நம்ம 14க்கு மேலே இருக்க எல்லா வெர்ஷன்லேயுமே பார்த்தோம்னா இந்த ஃபீனிக்ஸ் ஓஎஸை நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுவும் நம்மள்கிட்ட வெறும் 32 GB ஸ்டோரேஜ் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தோம்னா பூட்டப் ஆகிட்டதுக்கப்புறம் ஸோ இன்ஸ்டாலேஷனாக இல்லை டேரெக்டாக ரன் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன்னா அந்த நம்ம 32 GB அலாட் பண்ணதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்மளால் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 32 GB அலாட் பண்ணது SDA அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வரும். ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு GPT வேணுமான்னு கேட்குது, நோன்னு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஒன்று பார்த்தா பூட்டபிள் பார்ட்டிஷன். இதில் பார்த்தோம்னா பூட் ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆகும். இதை நம்ம ஒரு 300 MB அப்ராக்சிமேட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு பிகினிங்குன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் பார்த்தோம்னா பூட்டுன்னு அந்த ஃப்ளாக்ன்றதில் பார்த்தோம்னா பூட்டுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் பார்த்தோம்னா நம்மளோட OS இன்ஸ்டால் ஆகுறது. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா நம்ம 32 GB அலாட் பண்ணதில் பேலன்ஸ் இருக்க ஃபுல் ஜிபியும் அப்படியே நம்ம எந்த மாடிஃபிகேஷனும் கொடுக்காம டேரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரைட் கொடுக்க போகிறோம். ரைட் கொடுத்தா எஸ்ன்னு டைப் பண்ணணும். இப்போ எஸ்ன்னு டைப் பண்ணதையும் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் சிஸ்டம் ப்ராசஸிங் பண்ணும். ஸோ இது 2 to 5 minutes ஆகலாம், சிஸ்டத்தை பொறுத்து மாறும். ஸோ இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா குவைட் கொடுத்து வெளியில் வந்துடணும். குவைட் கொடுத்து வெளியில் வர்றப்போ பார்த்தோம்னா நம்மள்ட்ட 2 பார்ட்டிஷன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஃபால்ட்டாக 1 தான் இருந்துச்சு. அந்த 32 GBயை நம்ம 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தா SDA1 SDA2ன்னு இருக்கும். இப்போ SDA2ல் தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். SDA1ல் பார்த்தோம்னா பூட்டபிள் ஃபைல்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம்னா SDA2 ஃபார்மேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபார்மேட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா பூட் ஃபைலை எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் வருது. ஸோ அதாவது க்ரப் ஃபைல். ஸோ க்ரப் ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னா SDA1ல் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ SDA1ஐயும் பார்த்தோம்னா அகெயின் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு கேட்கும். இதுக்கும் நம்ம எஸ் கொடுத்துட்டு ஃபார்மேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 5 minutesல ஃபுல் OSமே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். OS இன்ஸ்டால் ஆகி முடிகிறதுக்கு 5 minutes ஆகும்.
ஸோ இந்த ஓஎஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாத்தையுமே நம்மளோட பிசியில் பண்ணலாம். அதுவும் நம்ம பிசியை ஆஃப் பண்ணாமலே நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்க விண்டோஸ்லேயே நம்மளால் இதை ரன் பண்ண முடியும். அப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான் பண்ணியிருக்கோம். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரன் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் அப்படி இல்லைன்னா ரீபூட்னு கேட்கும். நம்ம ரீபூட் தான் கொடுக்கணும். ஏன்னா ரீபூட் கொடுத்தா தான் ஃபுல் ஃபைல்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் ஆகி எகைன் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்மள்ட்ட ஆக்சஸ் கிடைக்காது. இதுக்கு நம்ம எத்தனை ஜிபி வேணாலுமே ரேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒவ்வொரு வாட்டி போய் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்மளால் ரேமை ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். நெட்வொர்க்கையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம ஃபினிக்ஸ் ஓஎஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா எத்தனை வாட்டி வேணாலுமே அதை வச்சு நம்மளால் ஸ்னாப்சாட் எடுத்துக்க முடியும். உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கண்ட்ரோலும் பண்ண முடியும், ஈஸியாக யூஸ் பண்ணவும் முடியும். இப்போ பார்த்தோம்னா ஃபினிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் லோகோ வந்து இன்ஸ்டால் ஆகும். ஃபைனலாக பார்த்தோம்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு நமக்கு ஓஎஸ் ரன் ஆக ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோம்னா விண்டோ சைஸ் டிஃபால்ட் விண்டோ, அதாவது 720 பிக்சலுக்கு இருக்க விண்டோவுக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா செட்டிங்ஸில் போய்ட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ், அதாவது நம்மளோட விண்டோஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் 10 அப்ளிகேஷன்ஸையும் ரன் பண்ணலாம். அதாவது நம்ம எத்தனை ஜிபி ரேம் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இதில் டிஃபால்ட்டாக ப்ளே ஸ்டோர் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பாண்டா NES டிஃபால்ட் எமுலேஷன் சாஃப்ட்வேரும் இருக்கும். இதில் நம்ம கேம்ஸ் எல்லாமே நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கீபோர்டு, அதே மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்தோம்னா நம்மளோட விண்டோஸில் ரன் ஆகும்.